ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வாழைத்தண்டு கூட்டு, அரைக்கீரை காம்பெல்லாம் வச்சு ஒரு சூப்பு. அதுக்கு அரைக்கீரையை ஆஞ்சி எடுத்து வச்சுட்டேன். நல்லா இளங்கீரை, அதனுடைய தண்டெல்லாம் எடுத்து அது பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். நல்லா தட்டி போட்டுக்கலாம், நச்சிக்கலாம். அது நல்லா பாத்திரத்துலேயே போட்டு கூட நல்லா தட்டிக்கலாம். நான் மணையில் வச்சு ஃபஸ்ட்டு தட்டிட்டேன். இது இரும்பு தட்டு கல் இது, அதனால் நான் பாத்திரத்தில் வச்சு தட்டலை, கல் எடுக்கலை. கல்லில் கடுக்காக தட்டினது கசப்பாக இருக்குது. வெங்காயம் நான் நல்லா அலசிட்டேன், தோலோடையே தட்டி போட்டுக்கிறேன். ஏன்னா நான் இது எல்லாத்தையும் வடிகட்ட போகிறேன், எடுத்து சாப்பிட போகிறதில்ல. அதனால் தோல் வெங்காயம் பூண்டெல்லாம் தோலோடு போட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு அர்ஜெண்ட்டாக வேறு செய்யணும், டைம் வேறு ஆகிடுச்சு. பூண்டு அதே மாதிரி ஒரு 15 பல் பூண்டும் நல்லா அலசிட்டு தோலோட தட்டி எடுத்து இந்த அரைக்கீரையில் போட்டுக்கிறேன். இது மாதிரி நம்ம சிறுக்கீரையை கூட நல்லா அலசிட்டு வேரோடு கூட போட்டு செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்து கூட நம்ம சமையலில் சேர்த்துட்டு சாப்பிட்லாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2 கிள்ளி போடுறேன், ஒரு ஸ்பூன் சீரகம் போடுறேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் தூக்கி வச்சிடுறேன். நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொதித்து ஒரு முக்காவாக சுண்டி வந்திருக்கு. எடுத்து பார்க்குறேன், டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ அதை நான் இறக்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெண்ணெய் விட்டு, ஒரு சின்னது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டு, ஒரு 4 பூண்டு பல்லை தட்டி போட்டு, அவ்வளோதான். அதை எடுத்து இந்த சூப்பு முதல்ல இன்னொரு பாத்திரத்தில் நான் வடிகட்டி ஊற்றிக்கிறேன். நல்லா அதை நசுக்கி கரண்டியில் நல்லா நசுக்கி கூட எடுக்கலாம். இந்த வெண்ணெயில் தாளித்த பூண்டை இதில் சேர்த்துக்கிறேன். தாளிக்காமல் கூட சாப்பிட்லாம், தாளித்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் போட்டு அதையும் நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு நான் என்ன பண்ணேன், நான் எங்கள் பையனும் சாப்பிட்ணும் இதெல்லான்றதுக்காக கொஞ்சம் கெலாக்ஸ் வீட்டிலே பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெலாக்ஸை பொரிச்சு எடுத்தேன். 2 கை கொஞ்சமாக போட்டு எடுத்தேன். இதை பொரித்து கொடுத்தா எங்கள் பையன் உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுத்துட்டோம்னா வெறுமே ஒரு தட்டு நிறைய சாப்பிட்ருவான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது. பாருங்கள், சூப்பர் சூடாக நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ அதை ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் ஊற்றி குடிக்கலாம். நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க. இதில் எல்லாம் வடிகட்டிட்டனால ஒன்றுமே இருக்காது, அதில் ஈஸியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டுக்கிறேன். பிள்ளைங்களுக்கு நல்லா இதில் நம்ம சாதம் பிசைஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. கீரை சாப்பிடாதவங்களுக்கு கூட இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதில் சும்மா கொஞ்சம் கெலாக்ஸ் போட்டு அந்த தட்டில் வச்சுருக்கிறேன். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது என் பையன் கை. சிறுபருப்பை நான் நல்லா வறுத்துட்டு அலசிட்டு குக்கரில் இந்த காயெல்லாம் வெட்டிட்டு வறுத்துக்கலாம். தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருந்தேன், சிம்மில் வச்சுருந்தேன். அதில் பூண்டு நல்லா ஒரு 20 பல் தட்டின பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். வாழைத்தண்டு நல்ல இளந்தண்டு, புதுசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு 5 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறிடலாம். பருப்பு ஃபுல்லாக வேகலை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஊறினது ஸ்டார்ட் ஆகிருக்கு, சூடாகிருக்கு. அப்படி நம்ம வச்சு விட்டோம்னா டக்குன்னு ஆகிடும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம், முங்குற அளவுக்கு இருக்கட்டும், இல்லைனா ரொம்ப கெட்டி ஆகிடும். 2 விசில் போதும், ஏன்னா வாழைத்தண்டு சீக்கிரம் வந்துடும். இளந்தண்டு பருப்பு ஏற்கனவே சுடு தண்ணியில் இருக்குது. பாருங்கள், ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. எடுத்து பார்த்தா பாருங்கள், பருப்பு கரெக்டாக மலர வெந்திருக்கு. ஒரு 90% அளவுக்கு வெந்திருக்கு பருப்பு, காயும் வெந்திருக்கு. நான் பச்சை மிளகாவை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம வேணும்னா இப்போ இதில் பூண்டு போடாமல்
பூண்டு, பச்சை மிளகா, தேங்காவை அரைச்சி போட்டும் செய்யலாம். அப்படி இல்லாமையே கூட கூட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு அவசரத்துக்கு இப்படி தான் செஞ்சுருவேன். வெறுமே நெய் விட்டு, ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு, கடுகு, சீரகம், ஒரு 1/4 வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் அந்த தாளிப்பை. நெய்யில் தாளிக்கிறனால கூட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் வெறுமே இந்த கூட்டு போட்டே சாப்பாடு சாப்பிட்றலாம். ஒரு தட்டு சாதம் சாப்பிட்றலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். பாருங்கள், அதில் எடுத்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் நொறுங்க வெட்டிட்டேன். வெங்காயம், தக்காளியை, பூண்டை நல்லா தட்டி போட்டுட்டேன். பச்சை மிளகாவை எடுத்துட்டேன். அதில் சீரகம் இருக்கிறதே தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கத்திரிக்காய் செய்கிறேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, கடுகு, கொஞ்சோண்டு சீரகம் தாளித்து, நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டுக்கிறேன். 1/4 கிலோ கத்திரிக்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு மீடியம் சிம்மில் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு, ஒரு தக்காளி அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு வதக்கி மூடி வைக்கலாம். கொஞ்சம் குழஞ்சி வரட்டும். கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டே இருந்தாவே தக்காளியிலேருந்து தண்ணி வந்துடும். ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த டைமில் சிம்மில் வச்சிடணும். ஃபுல்லாக சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். 1/4 கிலோ கத்திரிக்காவை வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. எண்ணெய் கசிஞ்சு இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வீட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து அரைச்சது. கத்திரிக்காய் வெட்டி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. மீடியம் சிம்மில் வச்சு மூடி வைக்கணும். ரொம்ப ஹையில் வச்சோம்னா அடி பிடிச்சிடும். கத்திரிக்காயும் சட்டுன்னு வெந்துடும். ரொம்ப நான்வெஜ் எடுத்துக்க வேணாம், வெஜிடேரியன் செய்யலான்னு சொல்லி தான் கொஞ்சம் வெஜிடேரியன் டிஷ்ஷாக செய்கிறேன் நான். இப்போ அது வந்து கொஞ்சம் காரம்லாம் இல்லாமல் இருக்கும் கூட்டு. அதுக்கு தொட்டுக்கைக்கு இது சூப்பு. நேற்று செஞ்ச ரசமும் இருக்குது வீட்டில். எங்கள் பையனுக்காக கறி. இன்றைக்கி சண்டே இல்லைங்களா, அதனால் கறி. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெய் கசிஞ்சு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். கறி நான் எப்பவுமே செய்கிற மாதிரி தக்காளி சிக்கன் தான் செய்கிறேன். அலசி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிளறி எடுத்து வச்சுட்டேன். காரம் வந்து நம்ம போடும்போதே நமக்கு தெரியும் எவ்வளோ தேவைப்படும்னு. அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 1/2 கிலோ தக்காளிக்கும் சேர்த்து மிளகாத்தூள் போடணும். போட்டு கிளறி எடுத்து மூடி வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு வெறும் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு அது லைட்டாக செவந்த உடனே இந்த கறியை அள்ளி வச்சிடணும். அது மேலே கிளறெல்லாம் வேண்டாம். இப்போ உளுந்து வந்து கொஞ்சம் தீர மாதிரி இருந்ததுன்னா கலருங்க, இல்லைனா கலர வேண்டாம். அது மேலே தக்காளி. இப்போ இது வந்து 3/4 கிலோ கறி. நான் கிட்டத்தட்ட 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை வெட்டி கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு மீடியம் சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துலேருந்து அதிலே தண்ணி வரும். கொஞ்ச நேரத்துலலாம் தக்காளியிலேருந்து கறியிலேருந்து தண்ணி வரும். நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட விட வேண்டாம். கொஞ்சம் கிளறி விடலாம். தக்காளியெல்லாம் கீழே மேலே போட்டும் திருப்பியும் மூடி வைக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் எடுத்து கிளறி விட்டிங்கன்னா இது மாதிரி இருக்கும். கிளறி விட்டுட்டு வச்சோன்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய தண்ணி வரும். அதிலேருந்து தக்காளியெல்லாம் குழஞ்சி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம ஒரு சொட்டு தண்ணி விடலை. இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு, கறி வெந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் நிறுத்திக்கலாம். இல்லைன்னா இன்னும் எவ்வளோ நேரம் கிரேவியாக நல்ல எண்ணெய் கசிய வர வரைக்கும் நம்ம எடுக்கலாம். எங்கள் பையன் இந்த குழம்பு ரொம்ப விரும்பி கேட்பான், இந்த கிரேவியில் இருக்க குழம்பு. அது கொஞ்சம் அவனுக்கு எடுத்துட்டேன். இது எவ்வளோ சுருளை விட்டு எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக சுண்டிடுச்சு பாருங்கள். சூப்பரான கறி ரெடி. எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு ஒயிட் ரைஸு, வாழைத்தண்டு கூட்டு, கத்திரிக்காய் தொக்கு, கறி, நேற்று ரசம், கீரைத்தண்டு சூப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.